தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், ஓடியா ஓடியா வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. கூறு 10 ரூபா, கூறு 10 ரூபா, வாங்கம்மா வாங்க. நம்ம கடைக்கு வாங்கம்மா வாங்க. என்ன கடைக்காரே, கத்திரிக்காய் என்ன விலை? ஆமா, எத்தனை கிலோமா வேணும் கத்திரிக்காய்? கிலோ 50, கிலோ 50, 50 ஒரு 10 கிலோ போட்டுட்டா? 10 கிலோ கத்திரிக்காய் எனக்கு எதுக்கு? நான் ஊறுகாய் பஞ்சு போட வைப்பேன். கத்திரிக்காய் வாங்கி ஒரு கூறு தாங்க, கத்திரிக்காய் போதும். முதல்ல ஒரு கூறு எவ்வளோன்னு கட்டுக்காண்டிக்க. நம்ம என்ன 10 கிலோ கத்திரிக்காய் வாங்க போற மாதிரி கிலோ எவ்வளோன்னு கேட்கிறேன். கடைக்காரே, நாங்க 4 பேரை உங்கள்கிட்ட கத்திரிக்காய் வாங்கல, நீங்க விலையை கொஞ்சம் குறைச்சு போடுவீங்களா? அப்ப பார்த்து சொல்லுங்க. ஆமா, 4 கிலோ வாங்கினா 40 கிலோ வாங்கினா கத்திரிக்காய் விலை 50 ரூபா. அதை குறைக்க முடியாம நானே குறைச்சுதான் சொல்லுது. அதையும் குறைச்சுதான் எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. வாங்கின ஆளுக்கு நான் கடன் அடைக்கணுமா? சரி, அப்ப நாங்க ஆளுக்கு ஒரு கூறு எடுத்துட்டு வரேன். கத்திரிக்காய் தாங்க. சரி, அப்ப ஆளுக்கு ஒரு கூறு எடுத்துதாங்க. 50 ரூபா கொடுங்க. கடைக்காரே, நாங்க ஆளுக்கு ஒரு கூறு எடுக்காம நீங்க கூறு கத்திரிக்காய் வச்சு கொடுங்க. ஆளுக்கு ஒரு கூறு எடுத்து ஆளுக்கு ஒரு தட்டுல ஒவ்வொரு காய் வச்சு அதே 1/2 கிலோ ஆயிட்டமா. சந்தை போனா காய்கறி நல்ல சவுரியா சவுட்டு மணிக்கு வாங்கிட்டாலும் பையனாரே அள்ளிட்டு வரலாங்க. நீர் ஒத்த காய் தரதுக்கு எவ்வளவு யோசிக்கிறேன், முன்ன பின்ன விட மாட்டேங்கிறேன். அம்மா, நீ சொல்லுதெல்லாம் சரிதான். இப்ப விலைவாசி எல்லாம் கூடி வச்சு நானாவது 50 ரூபா இன்னும் உள்ள தலைவர் கடைக்காரர்களுக்கெல்லாம் 70 ரூபாமா. சரி சரி, உங்ககிட்ட கத்திரிக்காய் வாங்கினா பார்த்து போட்டு கொடுங்க கொஞ்சம் காயெல்லாம். அம்மா, என்ன காயமா வேணும்? கலர் காயினா 50 ரூபா, நாட்டு காயினா கூட 10 ரூபாமா. உனக்கு எந்த காயமா வேணும்? என்ன கடைக்கார ஒரு நேரத்துக்கு ரேட்டு சொல்லுதேன்னு காயை காமிக்க பாப்பா. அப்படி என்ன காயின்னு வச்சிருக்கேன்? இந்த காமிக்கமா, நீங்களே பார்த்து எந்த காய் வேணுமோ எடுங்க. நான் அப்புறம் விலை என்னன்னு சொல்றேன். கத்திரிக்காயில நிறைய கலர் காய் இருக்காங்க. ஆமாப்பிள்ள, கத்திரிக்காயில நிறைய காய் இருக்கு. நாட்டு காய், கலர் காய் நிறைய காய் வச்சிருப்பாரு. அடுத்தது என்னென்ன கலர்லாம் காய் இருக்கு? எந்த காய் வேணா கறிக்கு நல்லா இருக்கும்? அவன் இருமான எல்லா காயும் காமிக்காத. எந்த காய் உங்களுக்கு வேணுமோ அந்த காய் எடுங்க. நான் விலை என்னன்னு சொல்றேன் அந்த காய்க்கு. எங்க என்னக்கு அந்த கடைக்கார பூரா காய் நம்மகிட்ட போய் தந்தா இத்தனை கத்திரிக்காய் இருக்கு, இத்தனை கலர் கத்திரிக்காய் இருக்குன்னு எந்த காயை கறிச்சு நல்லா இருக்குன்னு தெரியல. கடைக்காரன் தான் கேட்போம். ஆமாவே, நானே இவ்வளவு கத்திரிக்காய் பார்த்தேன். இன்னைக்கு இந்த கடைக்காரன் இவ்வளவு கத்திரிக்காய் கண்ணை காமிச்சிட்டானே. நான் என் வீட்டுக்கு வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டானா வெள்ளைக்காயை மட்டும் தான் வாங்கிட்டு வந்து கடைக்காரனே இத்தனை காயை கண்ணை காமிச்சிருக்கானே. இன்னைக்கு ஏதாவது ஒரு காயை வாங்கிட்டு கொண்டு. ஆமாண்ணா, எத்தனை கலர் காய் வச்சிருக்க அந்த கடைக்காரன்? கத்திரிக்காயில இவ்வளவு காய் இருக்குன்னா எனக்கு இன்னைக்குதான் தெரியுது இவ்வளவு காய் இருக்குன்னு. சரி, என்னடிய கத்திரிக்காயை பார்த்தீங்க, கத்திரிக்காய் கறி வச்சிருக்கிறேன். என்ன கத்திரிக்காய் வச்சு வாயை பண்ணி திரிக்கிறேன்? இப்ப காமிச்சதுல வெள்ளைக்காய் 60 ரூபாமா, மீதி இருக்க கலர் காய் எல்லாம் 50 ரூபாமா. உங்களுக்கு எந்த காயமா வேணும்? நாட்டு காய் சொன்னாரு, அது எந்த காய்? அந்த காயை காமிக்க, அது என்ன கலர்னு பாப்போம். ஏமா வச்சிருக்காங்களா வெள்ளைக்காய் தான். நாட்டு காய் குழம்பு வச்சா அப்படி அருமையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. மித்த காயெல்லாம் குழம்பு வச்சா நல்லா இருக்காதா? எல்லா காயும் குழம்பு வச்சா நல்லா தான் இருக்காது. சும்மா யாராவது வியாபாரம் நினைச்சிருக்காரு. இந்த நாட்டு காய், இந்த வெள்ளைக்காய் குழம்பு வச்சா ருசி கொஞ்சம் கூடுதலா இருக்கும். மித்த காய் ருசி கொஞ்சம் குறையா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். நான் ஒரு பச்சை கலர் காய் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்க காய் நல்லா இருக்குமா குழம்பு வச்சா? நல்ல குழம்பு வைக்க தெரியாம வச்சா ஒண்ணும் செய்யாது. கொஞ்சம் வைக்க தெரியாதவங்க வச்சா அந்த காய் கொஞ்சம் காரம் வச்சுக்கோங்க. சும்மாவே குழம்பு வைக்க தெரியாது. நானும் வைக்கதே வச்சு என் புருஷன் குழம்பு வச்சுட்டு பந்தாடிடுவான், தூக்கி தலையில ஊத்தி விட்டுருவான். எனக்கு வேண்டாம் அந்த காய். ஏமா, நீ சந்தைக்கு பேண்ட் சட்டை போட்டு இருக்கும் போதே தெரியுமா உனக்கு குழம்பு ஒண்ணு வைக்க தெரியும்? குடும்ப கத்திரிக்காய் எங்க கீழே பட்டுறாத மண்ணுல. கடைக்கார, இந்த கத்திரிக்காய் தின்னு உங்களுக்கு கொழுப்பு ஒண்ணு குறையில எந்த உங்களுக்கு பொல்லாத காய புரியும். கடைக்கார, இந்த ஊதா கலர் கத்திரிக்காய் எப்படி நல்லா இருக்குமா குழம்பு வைக்க? ஆமா, அது பொரியலுக்கு நல்லா இருக்குமா? பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, வாங்கிட்டு போங்க. ஏற்கனவே பொரியல் சாடி சாப்பிட்டு இத்தான் கட்டிக்கு இருக்கேன். எனக்கு வேண்டாம் கத்திரிக்காய். பார்த்தாலே தெரியுதுமா, கொண்டாம காய மண்ணில் பட்டுறாதீங்க. கடைக்கார, சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காது. உங்களுக்கு காய புரியும், வாய மூடும். கடைக்கார, நான் வச்சிருக்க காய் ரொம்ப முள்ளா இருக்கு. கையெல்லாம் பிடிச்சி குத்துது. இது எப்படி கறி வைக்கணும்? சரி, நான் வச்சிருக்க காயை வாங்க வேண்டி எல்லாரும் இந்த காயை வாங்குவோம். சும்மா கடை பேசிருந்த நேரம் வாங்க, அடுத்த கடைக்கு போகணும். பொழுது காயெல்லாம் வீடு வச்சாரு. கடைக்கார, அப்ப இருந்தாங்க இந்த காயை பிடிங்க, எங்களுக்கு வேண்டாம். ஏமா, அந்த வெள்ளைக்காயை கொண்டாம அந்த காயை வாங்க போறீங்க, வைக்க போறீங்க? கொண்டா என்ன, எனக்கு 1 கிலோ கொடுங்க. அந்த வெள்ளைக்காயை கோபாலுக்கு வெள்ளைக்காயில கறி வச்சாதான் இறங்கும். போதெல்லாம் இறங்காத சாப்பாடு. ஐயா, புது மாப்பிள்ள புதுசா இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கா. அப்படிதான் விலை கூடுன காய்கறி வாங்கி கறி இப்ப மாதிரி நம்மள மாதிரி 10 ரூபா காயை வாங்கிடுவாங்க. ஆமாமா, புது விளக்கும்போது 4 நாள் 10 தூக்கலாம் தெரியும். மாதிரி சேஞ்சா சரியாயிரும். சும்மா கிடையாது, அவளுக்கு பிடிச்ச காயா வாங்கிட்டு நான் புதுசா கொடுத்துட்டா வாங்குறா. நீ சும்மா இருங்க. இந்த சோப்பு காயில 4 கூறு, இந்த வெள்ளைக்காயில 1 கூறு மாமா. சரி, போட்டு வந்து நின்னுங்க, வாங்கிட்டு போங்க. மொத்தமா எவ்வளவு ஆச்சு? ஒரு 40, ஒரு 60, 100 ஆச்சுமா மொத்தம். சரி, நான் 60 ரூபா தந்துருவேன். சரி சரி, காய் வாங்கி பைப்ல வாங்கி போ, அடுத்த கடைக்கு போ. இந்த கடையில இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஏங்க, இது என்னதுக்கா கலர் கலரா வச்சிருக்க அந்த கடைக்காரன்? என்ன பருப்பு? ஏமா, என்னம்மா முன்ன பின்ன பருப்பு பார்த்தே கிடையாதா? குழம்பு வச்சிருக்கிறாரு, இப்படி வாயை பார்த்து பாக்கல பருப்பு. பருப்பு விலை எப்படி? சிறுபருப்பு விலை என்ன? சிறுபருப்பு 1/4 கிலோ 20 ரூபாமா. வேணுமா? ஏன்னா இந்த துவர பருப்பு விலை எவ்வளவு? ஏமா, அது 1/4 கிலோ 15 ரூபாமா. ஏமா, இவ்வளவு கடையில உள்ள பருப்பு பூரா வாங்க போற மாதிரி எல்லா பருப்பும் விலையை கேட்பால. சிறுபருப்பு போடுங்க 1/4 கிலோ. எனக்கும் 1/4 கிலோ சிறுபருப்பு போடுங்கண்ணே. எனக்கு துவரம் பருப்பு 1/4 கிலோ, கடலை பருப்பு 1/4 கிலோ போடுங்கண்ணே. சரிம்மா, செத்தி நேரம் போறங்க, நான் எல்லாத்துக்கும் போட்டு தந்துருக்கேன். ஏக்க, வேற எந்த கடைக்கு போறோம்? கூட்டு போங்க. தக்காளி வாங்கலாம், வாங்க தக்காளி கடைக்கு போவோம். ஆமா, நானும் வாங்கணும், வாங்க போவோம் தக்காளி கடைக்கு. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. தக்காளி 4 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா. நாட்டுக்காய் நாட்டுக்காய் வாங்கம்மா 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 வாங்கம்மா.
4 கிலோ 100 ரூபாய் தக்காளி வாங்க வாங்க அந்த கடைக்கு போ வாங்க வாங்க வாங்க. அப்ப தக்காளியா வாங்கி வீட்டுல தக்காளி சோறு தக்காளி ஊறுகாய் தக்காளி தொக்குன்னு பண்ணிட வேண்டியது. அன்னைக்கு தக்காளி விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஒரு பையன் நிறைய வாங்கிட்டு போயிட வேண்டியதான் தக்காளியை. செத்தா போ புருஷன் வாதம் வந்து காலை எந்திக்கலாம் போறான் இப்போ. அதெல்லாம் ஒண்ணாவதுமா. நாட்டுக்காய் நாட்டுக்காய் வாங்கம்மா வாங்கம்மா, அப்படி ருசியா இருக்கும் குழம்புக்கு. வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. கடைக்காரன் 5 கிலோ 100 ரூபாய் தருவீரா? ஏமா உனக்கான காரமா கேட்கல. 4 கிலோ 100 ரூபாமா, 5 கிலோ 100 ரூபான்னு கேட்காத. 4 கிலோ 100 ரூபாமா. இதுக்கு மேல குறைச்சு தர முடியாது. வியாபாரம் கட்டுப்படி ஆகாதுமா. இல்ல நாங்க 5 பேர் இருக்கோம்ல, அதான் 5 கிலோ 100 ரூபாய் நாங்க 5 பேர் பிரிச்சு விடுவோம்ல, அதான் கேட்டேன். கடைக்காரன் கோவப்படாதீங்க. ஏமா 4 கிலோ 100 ரூபாமா. நீங்க 5 பேரு 4 கிலோ வாங்குங்கம்மா, சரியா இருக்கும்மா. 5 கிலோ 100 ரூபான்னு கேட்காதீங்கம்மா. ஒவ்வொரு ஆள் 4 கிலோ வாங்கிட்டு போங்கம்மா. வீட்டுக்கு நல்ல சௌரியமான தக்காளி தான் வாங்கிட்டு போங்க. நாங்க 4 கிலோ தக்காளி வாங்கிட்டு என்னச்சியா ஊர்லயே தக்காளி கடை வைக்க முடியும்? அது 4 நாளா அழிவு போயிருந்த தக்காளி எதனா வச்சு என்ன காய்கறிய மாதிரி வச்சு என்ன இது சமையலா பண்ண முடியும்? ஒண்ணுக்கு அவன் பொத்துவரதான் நீ பண்ணுற. இல்ல காவட்டா எடுங்கடியா, ஒரு வாரத்துக்கு ஓடு தக்காளி. ஏமா தக்காளி வாங்குறது இருந்தா வாங்குங்கம்மா, எல்லாம் வழி விடுங்கம்மா. அடுத்த ஆள் வரட்டுமா, சும்மா இடத்த சேர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. சரி சரி, ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ போடுங்க, நாங்க வாங்கிட்டு போறோம். கடைக்கார கொஞ்சம் காவட்டா போடுங்க கடைக்கார. நல்லா கஞ்சி பார்த்து போட்டுறாங்க. வீட்டுக்கு போகணும்னா நசுங்கி தண்ணியா போயிரும் பழமெல்லாம். சரிம்மா சரிம்மா, பார்த்து காவட்டா போடுறேன். நல்ல பழமா போடுறேன். பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. நல்ல தக்காளி தரலாம். அடுத்த தடவை வந்தாலும் வந்து வாங்க ஆரம்பிட்டோம். ஏம்மா என் தக்காளி கொண்டு போய் வீட்டுல போய் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கும். மணக்க மணக்க அருமையா இருக்கும் நம்ம தக்காளி. அடுத்த தடவை என்ன தேடி நீங்களே வந்து வாங்கிட்டு போவீங்க. கடைக்கார சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. உங்களுக்கு தக்காளி வியாபாரம் ஆகுதுக்காண்டி. சரி நல்ல தக்காளியை பார்த்து போடுங்க. சரிம்மா சரிம்மா, செத்திய பாருங்க. எல்லாத்துக்கும் போட்டு தந்துருக்கேன். போயிட்டு வரேன் கடைக்காரன். தக்காளி நல்லா இருந்தா அடுத்த நாங்களே உங்களை தேடி வந்துருவோம் கடைக்காரன். சரிம்மா என் தக்காளி எல்லாம் அருமையா இருக்குமா. போயிட்டாங்க. மறக்காம அடுத்த தடவை வந்துருங்க நம்ம கடைக்கு. ஏக்கா ரொம்ப பசிக்குக்கா. அந்த வடை கடைக்கு 4 வடையை பறக்கி தின்னுப்போம். வடை ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். சரி போவோம் வாங்க. வடை வாங்கிட்டா வடை வாங்கி ஜூஸ் குடிக்க ஜூஸ் குடிங்க. எனக்கு வடை தான் வேணும் வாங்க போவோம்.